விஜய்க்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் அஜித். கான்ட்ராஸ்ட். இப்போ இவங்க வந்து பேசவே மாட்டாங்க, அவங்க பேசிட்டே இருப்பாங்க எல்லாரோட. நாட் ஓன்லி வித் கோ ஆர்டிஸ்ட், லைக் எல்லா யூனிட்காரங்க, டேரக்டர், அசிஸ்டன்ட் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, நான் வந்து இந்த ரேஸு, பைக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரேஸ் போகணுன்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பட் ஒரு நாள் நான் பெரிய ரேசராக வரணும். பட் எனக்கு வந்து பேக்ட்ராப் கிடையாது. ஐ மீன் பேக்ரவுண்ட். 2 பேருக்குமே கோல் ஃபிக்ஸ்டு. అంటే இவர் ஃபுல்லாக ஆக்டிங்கு, அவர் ஃபுல்லாக ஆக்டிங் ப்ளஸ் ரேஸ். இவங்க என்ன இப்படி பண்ணுறாரு, இப்படி அப்போ நான் எப்படி நானும் இவங்க 2 பேர் பார்த்து தான் எனக்கு, பிகாஸ் 2 பேரும் ஒரு வெறியில் இருக்காங்க. அவங்க 2 பேரும் நான் நடிச்சிருக்கேன். அது பிகினிங் ஆஃப் மை கரியர். ஸோ அந்த 25% அவங்களேருந்து 25% இங்கேருந்து என்ன ஒரு 50% ஆமாப்பா நானும் நடிக்க வந்துட்டேன், அப்போ நடிச்சுதான் ஆகணும்ன்ட்டு வான்மதியில் என்னோட இது காட்டிட்டேன். வான்மதிலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலோ ஹீரோயின், பயங்கரமான டைலாக்ஸு. ஸோ அதெல்லாம் வந்து இவர் வந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அகத்தியன் சார் சப்போஸ் இந்த மாதிரி சீன் வந்தால் உங்கள் அம்மாவோட எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, பண்ணிக்கோங்க, ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன் அப்படின்னு எனக்கு விட்டுட்டார், ஃப்ரீடம் கொடுத்துட்டார் அகத்தியன் சார். ஸோ அதனால வந்து என்னோட ஸ்டைலில் நான் போயிட்டேன். ஸோ ஒரு சீன் வந்து ஊட்டியில் வந்து அம்மாவை திட்டுற மாதிரி ஒரு சீன், ஒரு 2 பேஜ் டைலாக் இருக்கும். சொன்னார், இந்த சீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து சார் நான் வந்து அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு வந்து நம்ம கேரக்டர் நான் ஃபஸ்ட்லேருந்தே கிடையாது. பட் கேரக்டர் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி பேசணும், எவ்வளோ டைம் வேணும்னு எடுத்துக்கோங்க. யூனிட் எல்லாம் லைட்ஸ் நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். யூ டேக் யுவர் ஓன் டைம், நோ ப்ராம்ப்டிங், நத்திங். நீங்களே பேசணும். டைம் கொடுத்துட்டு 1/2 hour சொன்னார். அதே மாதிரி 1/2 hour ஃபுல்லாக மைண்டில் எடுத்துகிட்டு ஒரே டேக்கில் ஓகே. ஸோ யூனிட் எல்லாமே கிளாப்ஸ். ஸோ வான்மதி வந்து பண்ணதுக்கப்புறம் நமக்கு திறமை இருக்குது, ஸோ நம்ம வந்து அது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஒரு படத்தில் படத்தில் இவங்க 2 பேர் எப்படி பாலிஷ் பண்ணாங்களோ அந்த மாதிரி நானும் இது பண்ணிட்டேன். ஸோ வான்மதி டைம் ஐ வாஸ் லைக் தமிழ் கூட நல்லா ஃப்ளூயன்சி வந்துடுச்சு, படிக்க கூட வந்துடுச்சு. அந்த மாதிரி ஐ பிக்ட் அப்.